no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தேர்தலுக்கு பின்பாக நாம் தமிழர் கட்சிக்குள்ளார என்ன நடந்துட்டு இருக்குது? நாம் தமிழர் கட்சி சமீப நாட்கள்ல அண்ணன் சீமான் திமுகவோட ஐயா ஸ்டாலினோடு கை கோர்க்கிறார், உதயநிதியோட. அது அண்ணனுடைய மாண்பு பண்பு எனக்கே தெரியும். அவர் எல்லாரையும் அரவணைச்சுப்பாரு, கட்டி பிடிச்சுப்பாரு. பாசமும் அதிகமா இருக்கும், கோபமும் அதிகமா இருக்கும். ஆனால் இங்க ஒரு விமர்சன பார்வை, அண்ணனோடவே இருக்கிறவங்க விமர்சனம் வைக்கிறதையும், அண்ணனோட இருக்கிறவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு வேற ஒரு பார்வையை வைக்கிறதையும் எப்படி பார்க்கிறேன்? திரு முத்துப்பாண்டி போன்றவர்கள்லாம் கட்சி விட்டே வெளியே போயிட்டாரு. நீங்க இந்த இடத்துல அண்ணனோட இருக்கிறவங்கன்னு சொல்லும் போதுன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அண்ணனோட ஒட்டுமொத்த தமிழ் இனமும் இருக்குது, தமிழ்நாடும் இருக்கு. சரி, வாக்களிக்கும் போது வேணா அந்த டிஃபரன்ஸை பார்க்குறாங்க. சீமானை பார்த்தீங்கன்னா எதிரியா பார்க்கக்கூடிய கூட்டம் கிடையாது. ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தாங்க அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. நான் சொல்றது அதனால இருக்கிறவங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ இருக்கிறவங்கன்னா இப்போ நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். நம்ம அண்ணனுக்கு அண்ணன் நீங்கள் ரைட்டில் போங்க, லெஃப்ட்டில் போங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க, இல்லை பின்னாடி வாங்கன்னு சொல்ல முடியுமா? டைரக்ஷன் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆதரிக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த செயல்பாட்டுக்கு நம்ம ஒரு அட்வைஸ்லாம் கொடுக்க முடியாது. ஆதரிக்கிறவங்களாம் ஆதரிக்கலாம். கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது, அவங்க தலைமை இருக்குது. அதுவும் ஒரு மனிதநேயமுள்ள ஒரு சர்வாதிகார தலைமை. அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அது எந்த முடிவுனா இருக்கட்டும். ஆனால் நம்ம இருக்கிறவங்க நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு 4 சவத்துக்குள்ள ஒரு ஊடகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அரசியல் கட்சியை தலைமைக்கு நம்ம அறிவுறுத்த முடியாது. நான் ஏகலைவனை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், என்னையே சொல்கிறேன். நான் ஆதரிக்கிற இடத்துல இருக்கிறேன். நாளைக்கே சீமானவர்களுடைய நடவடிக்கை எனக்கு விருப்பம் இல்லைன்னா மாற்று கருத்து நான் சொல்லுவேன். அது சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கலாம். ஆனால் இந்த நபர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நபர்கள் சில பேரை கூட என்கிட்ட சொன்னாங்க. என்னன்னு கேட்டால், அவர் யார் தெரியுமா? அவர் உங்களை மாதிரி கிடையாது. அவர் களத்தில் இறங்கி அண்ணனோடவே இயங்குறவர். சரி, அண்ணனோட இயங்குறவர். அப்போ அண்ணனோட இயங்குறவர் அண்ணன்கிட்ட தானே சொல்லணும். அதை நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு வெளிப்பார்வையில் ஒரு பார்வையாளராக இருக்கிறதுக்கும் ஒரு ஆதரவாளர் இருக்கிறதுக்கும் களத்தில் இறங்கி அண்ணனோடய செயல்படக்கூடியவங்க இருக்கிறவங்க சொன்னீங்கல்ல, அண்ணனோட இருக்கிறவங்க. அந்த இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட இருக்கும் போது சொல்லணும்ல. இல்ல, நான் பொது ஊடகத்தை இல்ல ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஏகலவன் மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு. கண்டிப்பா நான் அவரை சுற்றி இந்த பேட்டி உண்மையிலேயே அவரை சுற்றி நான் இந்த பேட்டி எடுக்கிறேன். நான் முத்துப்பாண்டி போன்றவர்கள் விலகி இருக்கிறது, இன்னும் சிலர் மௌனமா இருக்காங்க, அண்ணன் கிட்ட கொஞ்சம் விலகி இருக்காங்கன்ற தகவல் கிடைச்சது. இப்போ நான் சொல்றேன் சார், அது உள்ள என்ன நடக்குதுன்றத நம்ம பேச முடியும். இல்லைங்க, ஒரே விஷயம் தான் சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்து அந்த திருமண விழாவில், இயக்குனர் கௌதமனுடைய திருமண விழாவில் இருந்தது, உதயநிதி அவர்களோடு துறைமுகம் காஜா அவருடைய அந்த திருமண விழாவில் பக்கத்தில் உட்காந்து, இதையெல்லாம் ஒரு விமர்சன பார்வையா பாக்குறாங்க. அது அண்ணன் திமுகவை நெருங்குவதை, சீமான் திமுகவை நெருங்குவதை விரும்பலன்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். இப்போ இங்க கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? இது வரைக்கும் நடக்கல. அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் சார். நடக்கல, இது வரைக்கும் நடக்கல. ஆனால் இந்த திருமண நிகழ்வுன்றது பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட இங்க பார்வை தான் இப்ப பிரச்சனையா. இப்போ என்ன சொல்றீங்களா, இந்த ஜென்சிக் அந்த நபர்கள் சொல்றேன், அந்த ஜெனரேஷன் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 90களில் பிறந்தவர்களுக்கு வேணா இது ஒரு வித்தியாசமான பார்வையா இருக்கும். நீங்க அதுக்கு பின்னாடி போங்க, இன்னொரு ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா எம்ஜிஆருடைய அரசியலும் கலைஞருடைய அரசியலும் நீங்க பாருங்க, ஒரே மேடையில் இருந்திருக்கிறாங்க. காமராஜரும் பெரியாரும் ஒரே மேடையில் இருந்திருக்கிறாங்க. இப்படி பல நீங்க பின்னாடி போகல, அதான் பிரச்சனையே. இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, இன்னைக்குள்ள வீரியமுள்ள அந்த இளைஞர்கள் கிட்ட என்ன செய்றீங்கன்னா, ஒரு கருத்தை கொண்டு திணிக்கிறீங்க. இவரும் அவரும் கல்யாணத்தில் ஒன்றா மீட் பண்ணிட்டாங்கல்ல, அடுத்தது கூட்டணி தான். இங்க திருமண மேடைகளில் சில மேடைகளில் அது திமுக தான் தொடர்ந்து செய்து காலகாலமாக செய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமண விழாக்கள்ல அரசியல் பேசுறதுன்றத காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. அது அவங்க கல்ச்சர். ஆனா அது சரியானு கேட்டா என்ன சரியில்லைன்னு தான் நான் சொல்வேன். போன வேலை என்னன்னு கேட்டா அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். அங்க அரசியல் பேசக்கூடாது. ஆனால் அங்க அரசியல் அவங்க பேசுறாங்க. அதனால அது அரசியல் மேடையாவே பார்க்கப்படுது. ஆனால் அந்த இடத்துல சீமான் என்ன பண்ணாருன்னு தான் நீங்க பார்க்கணும். இப்ப சீமான் அவருக்கு மு.க. ஸ்டாலின் கரம் பற்றி இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சு பேசினாருன்னா நீங்க சொல்லுங்க, அல்லது உதயநிதி அவர்கள் கரம் பற்றா சொல்லுங்க. சீமான் அவருடைய கருத்தை அவங்க பற்றி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த மாதிரி கரம் பற்றி அவங்களோடவே பயணிக்கிறது நாளைக்கு அது நெருக்கமாயிடாதான்னு சந்தேகப்படுறாங்க சார். நீங்க அப்படி நினைக்க முடியாது சார். அப்படி பார்த்தா வீட்டுக்கே போனார்ல சார். அன்னைக்கு என்ன சார் பண்ணாரு? வீட்டுக்கே போயிட்டு துக்கம் விசாரிச்சாங்கல்ல. வீட்டுக்கே போய் துக்கம் விசாரிச்சாங்க. அன்னைக்கு நிலைப்பாடு என்ன? நீங்க சொல்லக்கூடிய அந்த ஏகலைவனா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும்,
அன்னைக்கு என்ன பண்ணாங்க? அன்னைக்கு நீங்க எதுவும் பேச வீட்டிலே போய் பேசினாங்க சார். பொட்டி வாங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமா வந்து பொட்டி கைமாறினதான் பார்த்தோம்ல. அன்னைக்கு எதுவும் பேசல. அப்போ உங்களுடைய சரி அப்படியே கூட இருக்க கூட நீங்க வந்து ஒரு கட்சியோட தலைமையை நீங்க சந்தேகிக்க கூடாது சார். நீங்க அது பலவீனமாக சார். நெருக்கம் தேவையான அவங்க சார் நான் திருப்பி நான் சொல்றேன் பாருங்களேன். இல்லங்க கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாமே. அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வு நீங்க சொன்னீங்கல்ல இதே வார்த்தை கூட பாத்தீங்கன்னா ஒரு வெளிப்பார்வையில இருந்து நான் கூட சொன்னேன். அந்த காரைக்குடியில வந்து அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாவேகா வேட்பாளர் வந்து கட்டி தவிடார அதை எதுக்கு அதை செய்யணும், அதை தவிர்த்து இருக்கலாம்னு சொல்றது வேற. ஆனால் இவங்களுடைய அந்த அந்த பாலாவும் கார்ட்டூனிஸ்ட் பாலாவும் ஏகலைனும் பேசுறது அந்த ஒரு எல்லையை கடந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாண்பு குறித்து அவர் பேசும்போதுலாம் ஒரு கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அது விவாதத்தை நான் வேற திசையில கொண்டு போல. இல்ல நான் உங்களை நாம் தமிழர் கட்சின்னு ஒரு அந்த ஸ்தாபனத்தை பத்தி பேசுங்க. இல்ல நான் இப்போ சொல்றேன் ஒரு பார்வையாளர் தான் என்னால பதில் சொல்ல முடியும். சீமான் அவர்கள் வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை. பொது வேட்பாளர் என்பது வந்து தாவேகா தரப்புல எடுத்து விடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திப்பை வச்சே வந்து கூட்டணின்னு பேசுறது யாரு? திமுக தரப்புல கூட பேசவே இல்லை. திமுகவும் அதிமுகவும் சீமானை பொது வேட்பாளர்னு சொன்னா சீமான் ஏற்கனமா ஏற்கக்கூடாதா சார்? அது இல்ல நான் கேக்குற விவாதம் அவ்வளவுதான். நான் சொல்றேன் இப்ப என் பார்வையில நான் சொல்றேன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகணுன்றதான் என் பார்வை. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா புறவாசல் வழியா போகாம நேர்வாசல் வழியா போகணுன்றது என்னுடைய எண்ணம். ஆனால் சில அரசியல் தட்பவெட்பங்கள் மாறும்போது, அரசியல் சூழல் மாறும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முதல்ல சொன்ன அந்த வார்த்தைக்கு வந்துடுறேன். நான் வந்து இதே விஜய் வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கை கோட்பாடுகளை அறிவிக்காத ஒரு சூழ்நிலை வந்து ஒரு நடிகராக வந்து வந்து அரசியலுக்கு வரும்போது அதை எதிர்க்காதீங்க கூத்தாடின்ற வார்த்தையை நான் உண்மையாக கண்டித்து பேசினேன். அதுவும் திரு வேல்முருகன் அவர் பேசின போது பார்த்தீங்கன்னா கடுமையான வந்து நான் எதிர்த்து பேசுகிறேன். எனக்கு சில மிரட்டல்லாம் வந்துச்சு. அப்போ கூட நான் ஓடி போய் ஐயோ விஜய் காப்பாற்றுங்க, என்ன ஜான் ஆரோக்கியசாமி நீங்கள் என்ன காப்பாற்றுங்கன்னா நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்ரோச் பண்ணுது. அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். எமன் மாதிரி ஒருத்தன் வந்துட்டான், நீங்கள்லாம் என்ன ஆக போறீங்கன்னு பாருங்க சொன்னது. அன்னைக்கு விஜய் ஆதரிச்சு பேசும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை யமன் மாதிரி. அன்னைக்கு நான் வந்து பல் துலக்கம்னா என்னன்னு தெரியல. அன்னைக்கு சொன்னது பழிச்சிருச்சா இல்லையான்னு. யமன் மாதிரி ஒருத்தன் வரான், நீங்கள்லாம் என்ன பாடுபட போறீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட அப்படிதானே ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யமன் மாதிரி தானே இருக்கு கட்சி. அப்போ நீங்க இந்த அரசியல் நிலைப்பாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றக்கூடிய உத்திகளை மாற்றக்கூடிய சூழல் இருக்கு. இங்க தேர்தல் களத்தில் இருக்கிறீங்க. நாம் தமிழர் வந்து தேர்தல் களத்தில் இருக்கிறாங்க. அங்க வெற்றியும் முக்கியம். நீண்ட காலமா ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்கு. அந்த வார்த்தை உடையணுமா இல்லையா? ஒரு கவுன்சிலர் கூட நீங்க ஜெயிக்க முடியல. நீண்ட காலம் இருக்குது அந்த வார்த்தை. இல்ல என்ன கூட்டணிக்கு போலாம் சீமான் போலான்னு சொல்ல அந்த முடிவு வந்து சீமான் எடுக்கட்டும். நான் அது போலான்னு எடுக்கட்டும், அது போக கூடாது இருக்கட்டும். இல்லங்க அந்த நிலைப்பாட்டோடு சீமான் பயணிக்க ஆரம்பித்து விட்டாரோன்னு ஒரு சந்தேகத்தை எல்லாருமே நீங்க சார் சந்தேகத்தை கூட சார் நீங்க ஏன் சார் பொது தளத்துல வைக்கிறீங்க? அந்த சந்தேகத்தை சீமான் கிட்ட போங்க சார். நீங்க நினைச்சா சந்திக்க முடியும். நான் தான் சந்திக்க முடியாது சீமான. ஏகலைவன் நினைச்சாருன்னா போன் போட்டா சந்திக்க முடியும். நீங்க இத சந்தேகத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில வைக்கிறீங்கல்ல. ஒரு விஷயத்தை நான் அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் ஒரு ஊடகம் வச்சிருக்காரு. வந்து யாரையும் நான் தரக்குறைவா பேசுறது அவருக்காக எடுக்கல. நீங்க இல்ல அவருக்காக இல்ல, நான் பொதுவா சொல்றேன். எந்த முடிவா இருந்தாலும் அது நீங்க ஏன் அங்கே அந்த புள்ளியிலே நிக்கிறீங்க? அந்த புள்ளியில இல்ல சார். இங்க நீங்க வைக்கும் ஏன் முத்துப்பாண்டி ரிசைன் பண்ணிருக்காரு, கட்சியில இருந்து வெளிய போயிருக்காரு. எதனுடைய நீட்சி நீங்க சொல்லுங்க. எதனுடைய நீட்சி? நம்ம அத பத்தி பேசுவோம். இல்ல எதனுடைய இப்ப முத்துப்பாண்டி விலகி இருக்காரு. எதனுடைய நீட்சி? இவங்க பேசுறாங்க முதல்ல. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா அங்க சலசலப்பு ஏற்படுது. அந்த சலசலப்பு தான் வேண்டான்ற. சீமான குத்தணும்னு முடிவு பண்ணா நெஞ்சில குத்துங்க, முதல்ல குத்தாதீங்க. சீமான மட்டும் இல்ல, யாரா தான் சொல்றேன். இந்த ஸ்லேடையா பேசுறது, கேலியா பேசுறது, கிண்டல எல்லாருடைய வழி இருக்கு சார். அன்றைக்கு ஒரு நாள் நீங்க எடுத்துங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அன்னைக்கு நிலைமை என்ன 1000 சொல்லலாம் சார். கிட்ட இந்த காவல் நிலையத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் தடுத்து நிறுத்தப்படுது. அங்க கூட போறவங்க 4 பேர் தான் போறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அசிங்க அவமானம். ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான், நீங்க தைரியம் இருந்தா போடுங்க. திராவிட இயக்கத்துல அந்த மனோஜின் ஒரு பையன், அந்த அதர்ம மனோஜின் ஒரு பையன் கெட்ட வார்த்தையில பேசுறான். அதுவும் நேரடியாக அவங்க அம்மாவை தாக்கி பேசுறான். அன்னைக்கு அதே வார்த்தை தான் அந்த விஜயலட்சுமி நடிகையும் பேசுனது. அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க சீமான் அம்மா நமக்கு அம்மா இல்லையா? அப்ப அந்த வலி எவ்வளவு பெரிய வலி, எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு வார்த்தை, உச்சபட்ச வார்த்தை. ஒரு மனிதன் கொந்தளிக்கிற வார்த்தை எதுனா அந்த ஒரு வார்த்தை தான் பேசுனாங்கல்ல. இல்ல இன்னைக்கு அவங்க ஆனா அன்னைக்கு இருங்க இன்னைக்கு பேசுற நபர்கள்லாம் ஏதாவது ஒரு கண்டிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல அத மனதுல வச்சு தான் இவங்க எல்லாம் பேசுறாங்க. மனதுல வச்சு பேசுறது வேற விஷயம். இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். மனசுல வச்சு பேசல. அன்னைக்கு நீங்க சார் அன்னைக்கு நீங்க இருங்க. அன்னைக்கு நான் பேசி இருக்கிறேன். அப்படிப்பட்ட திமுகவோட நமக்கு என்ன உறவு? இவங்க எல்லாம் திமுகவின் தான் சார் சொல்றேன். அதுதான் இருங்க, அதான் நான் சொல்றேன். சீமான் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாதா? அந்த வலியை சுமந்தவர் அவரு தானே.
சொல்லுங்க, மறந்துட்டீங்களான்றாங்க அவங்க. நீங்க அதை சார் அப்ப நீங்க மறந்துட்டீங்க சார். நீங்க இப்ப சந்தேகிக்கிறீங்க சார். நீங்க கட்சி தலைமையை நீங்க சந்தேகத்தை ஊட்டுறீங்க நீங்க. அதனால என்ன ஆகும்னு பாருங்க. நீங்க இப்போ நான் சொல்றது நீங்க உங்களுடைய சந்தேகத்தை கூட நீங்க வச்சீங்க. நீங்க அதை வந்து பார்த்தா சீமான் அவர்கிட்ட நீங்க நேர்ல சந்திச்சு பேசுற விஷயம் சார். எல்லாமே நீங்க ஊடக வழியா நீங்க வந்து பேச முடியுமா சார்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எதை நேர்ல பேசணுமோ அதை தான் நேர்ல பேச முடியும். எல்லாத்தையுமே நீங்க வந்து ஊடக வாயிலா பேச முடியாது. அப்ப ஊடக வாயிலா பேசுறீங்கன்னா அப்ப உங்களுக்கு நீங்க கருத்துல முரண்படுறீங்கன்னு அர்த்தம். அது வெளிப்படையா நீங்க வந்து வெளிப்படையா தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்க. மத்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. சீமான் மட்டுமே கிடையாது, ஒட்டுமொத்த கட்சிக்கும் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்க முரண்படுறோம். நாங்க தான் வந்து சூடு சொறையோட இருக்கோம், மான மரியாதையோட இருக்கிறோம், சீமான் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லையா? அப்படின்னு சொல்லல. அப்ப நோக்கம் என்ன? அப்ப நீங்க தலைமையை எப்படி சந்தேகிக்க முடியும்? நீங்க தலைமையை நீங்க சந்தேகிக்கிறது ஒட்டுமொத்த கட்சியை நீங்க சந்தேகிக்கிறீங்க சார். நீங்க சீமான் அறிவிச்சாரா ஒரு பொது நிகழ்வுல இது வந்து இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் நடக்கும்? ஒரு கேள்வி நான் அவங்களுடைய பார்வையில இருந்து, அதாவது பொது பார்வையா வெளியில இருந்து நாம் தமிழர் கட்சி கொள்கைவாதிகள் அவங்களுடைய பார்வையில இருந்து நான் இந்த கேள்வி வைக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக திமுக ஒரு பொது வேட்பாளர்னு சீமான் அறிவிச்சு அம்பாசமுத்திரத்தில் அப்படி நின்றுதான் ஜெயிக்கணுமா நாம அப்படின்ற ஒரு பார்வையை அவங்க கேள்வி வைக்கிறாங்க. இல்ல அந்த தேவைக்கு வந்துருச்சா, அந்த தேவைக்கு சீமான் வந்து விட்டாரா? நான் கேக்குறது கேள்வியை வைக்கிறேன். பொது வேட்பாளரா நான் வந்து கலத்துல நிக்கிறேன்னு சொல்லிட்டு சீமான் அறிவிச்சாரா? இல்ல அந்த செய்தியே அந்த செய்தி சார் கிளப்பி வர செய்தி 1000 செய்தி இருக்கு சார். கிளப்பி வர செய்தி தான் நேற்றுக்கு வந்து விஜய் பேசும்போது சொல்றாரு, களவாணி கூட்டம் சொல்றாரு, கூட்டு களவாணிகள் சொல்றாரு, திமுக அதிமுகவும். இதுக்கு முன்னாடி கூட தான் சொன்னாரு கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னாரு. அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சிகள் பேசுறதா நீங்க பேசக்கூடாது சார். டிக்ளேர் பண்ணது சீமான் டிக்ளேர் பண்ணாரா பொது வேட்பாளர் நான் சொல்லல. அப்படிங்கும்போது நீங்க எப்படி அதை எடுத்து பேசுவீங்க? ஊடகத்துல எல்லா செய்தியும் தான் வருது, எல்லாத்தையும் நீங்க பேசுவீங்களா நீங்க? இதெல்லாம் கட்சி ஒரே ஒரு நம்பிக்கை, தமிழ் தேசியத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை சீமான் மட்டும்தான். அங்க மற்றவங்களாம் லெட்டர் பேர்ல வச்சிருக்கிறான் கட்சியை. இதான் உண்மை. தமிழர் தன்னுரிமை, தன்னாட்சி எல்லாம் தேசிய பேர்ல இன்னும் எல்லாம் வந்து லெட்டர் பேர்ல இருக்கு. களத்தில் நிக்கிறது யாரு? சீமான் மட்டும் தானே. எவ்வளவு வழக்குகள் இருக்கு. ஊடகத்துல பேசுறவங்க வந்து 4 சோத்துக்குள்ள உட்காந்து பேசுறான், நக்கல் அடிக்கிறான், கிண்டல் பண்றான். அப்ப அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ நீங்க இன்னும் நம்பல. நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை பெற்ற ஒரு தலைமைக்கு நீங்க வந்து கீழே வந்துட்டீங்க. உங்களுக்கு நேர்காணலே உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. இதே ஏகலைவன் கிட்ட வந்து நேர்காணலே கொடுத்திருக்காரு. நான் திருப்பி இல்ல சார், இல்ல இப்ப பிரச்சனை அங்க இருந்து ஆரம்பிக்குது சார். நம்ம பேசிதானே ஆகணும், மறைக்க முடியாது இல்ல. யாரும் ஏகலைவனுக்கு எதிராக பேசவே இல்லை. நீங்க அந்த விமர்சனங்கன்றதை வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில பேசிருக்கூடாது. நான் சொல்றேன், அந்த இடத்துல வந்து நம்ம காட்சி இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. மீண்டும் நீங்க கூட போட்டு பாருங்க. சீமான் வந்து ஸ்டாலின் ஐயா இருக்கிற இடத்துல போய் நேரா போய் பக்கத்துல போய் உட்கார்ந்தாரா சொல்லுங்க? அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தது சீமான் தான். ஏன்னா பக்கத்துல வைகோ இருக்கிறார், அந்த பக்கம் திரும்ப முடியல. அப்போ ஒரு நபர் தேவைப்பட்டாங்க. ஒரு பொது மேடையில நானும் வந்து ஒரு பொது மேடையில இருக்கோம். அண்ணன் நக்கீரன் கோபால் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கு பின் இருக்கையிலையோ அல்லது எனக்கு தான் வந்து பார்வையாளர் மத்தியில தான் நான் உட்காரதா நான் முடிவு எடுத்திருந்தேன். ஏன்னா உடனே நம்ம கழட்டிக்கணும், வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போகணுன்றதுக்காக பார்வையாளர் மத்தியில் உட்காந்தா ஈஸியா வெளியே வந்துட முடியும். ஆனால் அங்க வந்து நான் கேட்டா வந்து நக்கீரன் கோபால் வந்து உட்காந்துறாரு. நான் வரும்போது நான் கேட்டா என் பேரை உச்சரிக்கும் போது நான் சொல்றாரு, அவர் வந்திருக்கிறாரா, கூப்பிடுங்கன்னாரு. நான் கூட அண்ணன் பாசத்துல தான் கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சாரு. உடனே பார்த்து என்ன சொன்னார், வணக்கம் சொன்னாரு. கேட்டா வாங்க வந்து உட்காருங்கன்னாரு. அவர் பக்கத்துல வந்து ஒரு பெண் உட்காந்துருந்தாங்க. உடனே அந்த பெண்ணை வந்து வேற இடத்துல கொடுத்துட்டு என்ன அங்க உட்கார சொன்னாங்க. நான் கூட நினைச்சேன் அண்ணன் ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாரு, முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு. அப்புறம் என் காது கிட்ட சொன்னார், என் கற்பை காப்பாத்திட்டீங்கன்னு. இது நடந்தது சார். சரி, இதுக்கும் என்ன இல்ல அதுக்கு அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, வைகோ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அங்க வைகோ கிட்ட பேச வேண்டிய ஒரு சூழல் நிர்பந்தம் இருக்கு. வைகோவை பிடிக்கல. வைகோட நிலைப்பாடு அன்னைக்கு உள்ள சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர் முதல்ல ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட. அப்போ வைகோ அவாய்ட் பண்ணும். அங்க வந்து சீமான் அவர்கள் வந்து பக்கத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப அவங்க கூட கூடுதலா பேசுறதாயிடுச்சு. அதுக்காக இல்ல, ஒரு வார்த்தை பேசுறது அங்க 100 வார்த்தை 10 வார்த்தை 50 வார்த்தை பேசக்கூடிய சூழ்நிலை கேட்டா ஒரு பக்கம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பார்வையே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்ப கூடாதுன்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா சீமான் கிட்ட பேசுறத பாரு. சீமான் உள்ளபடியே நெருடலா உட்கார்ந்தார். அங்க மகிழ்ச்சி ஒரு முகத்தில் காமிச்சாரா, இல்ல ஆற தழுவிக்கிட்டாரா? குற்றம் சாட்டுறீங்க நீங்க, குற்றம் சாட்டாதீங்க. நீங்க தவறுன்னு சொல்றது கூட பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்றது அறிவுறுத்துறதுக்கு கூட பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு தருணம் இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. சீமான் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த இன்னொரு கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்களா இட்டு கட்டுறீங்க. அன்பு தம்பின்னு தான் சொல்றாரு. அதுவும் வந்து உதயநிதி வந்து கரம் பற்றி உட்கார வைக்கிறாரு. எப்படி கதை ஒருத்தர் சொல்றாரு, நீங்களே சொல்லுங்க. இந்த இடத்துல மீண்டும் கூட சொல்ற அவருடைய நேர்காணல் எடுத்து வர ஏகலை என்ன சொல்றாருன்னா, அந்த கையை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தூரமா வந்து உட்காந்துருந்தான். இது என்னங்க பேச்சு இது? இதுவா ஒரு மெச்சூரிட்டி தானா? அது இம்மெச்சூரிட்டில களத்துல வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்க கொள்கையை ஏத்துக்கிட்டாரா அவரு? சொல்லுங்க. நான் சமரசம் பண்ணிக்கிட்டாரா? சொல்லுங்க. நீங்க
ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சந்திக்க ஜெயலலிதா கலைஞருடைய காலத்துல மாதிரி நீங்க பேசுறீங்க. அது எதனால ஆரம்பிச்சது? முதல்ல ஆரம்பத்துல இருந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுனாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து பண்ண ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? கருணாநிதியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாதே, பொது வாழ்க்கைக்கு வா, ஒருமையில சொன்னாங்க. வா நீ போன் பேசுனது அதுதான் தனிப்பட்ட. ஏன்னா ஒட்டுமொத்தமா வந்து அந்த 90கள் காலகட்டம் ஜெயலலிதா அந்த அரசியல் வந்த காலகட்டத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசும்போது அப்போ அந்த ஒருமையில அந்த ஒரு வார்த்தை சொன்னது காரணம் என்ன, அவ்வளவு தனிப்பட்ட வாழ்க்கையை பேசினாங்க. அதனால தான் அந்த விரிசலுக்கு காரணமே. ஏன் ஜெயலலிதாவும் கலைஞரும் ஒரே மேடையில் எங்கேயுமே சந்திக்கல? ஏன்னா அந்த ஜெனரேஷன் கேப் மட்டுமே கிடையாது, அந்த பாகுபாடு பார்த்தாங்க. நீ எல்லாம் ஒரு இப்ப எப்படி பாக்குறாங்க, நீ எல்லாம் ஒரு நடிகை, நீ எல்லாம் வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா விஜய்? அதே மாதிரி ஜெயலலிதாவும் பார்த்தாங்க அந்த ஒரு காலகட்டம். அப்பதான் அந்த வந்து பார்த்தா ஒருத்தர் சந்திக்காத ஒரு சூழல் ஆயிடுச்சு, நேருக்கு நேர். அது ஒரு வைராக்கியமா இருந்து பொண்ணு எடுக்க முடியாது, பல சிக்கல்ல தவிச்சாங்க. அது வந்து அந்த ஒரு ஜெனரேஷன். ஆனா அடுத்த ஜெனரேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டா இருக்கணும்ல. இப்போ பிரதான எதிரி நாம் தமிழர் கட்சிக்கு திமுகவா தாவேகாவா சார்? இன்னைக்கு உள்ள சூழலுக்கு வந்து தாவேகா, இன்னைக்கு தாவேகா. ஆனா தாவேகா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒரு பலமுள்ள ஒரு கட்சியா, என்னதான் நீங்க வந்து சொல்ல வந்து அது ஒரு மைனாரிட்டி அரசா இருந்தாலும் கூட அவங்க மெஜாரிட்டி ஆக்கக்கூடிய அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு வலுவான கட்சியா இருக்கு. அப்போ இங்க இருக்கிற மற்ற 2 கட்சிகள் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் தள்ளுறது ட்ரை பண்ண. விஜயோட பேச்சுல நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப நுட்பமா பார்த்தீங்கன்னா கள்ளத்தனமான ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி வந்து களவாணி கூட்டம் ஒன்னா இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. திமுக அதிமுகவை நிறுத்துறாரு, சீமான நிறுவனம். இருங்க, இந்த இடத்துல இன்னொரு வேலை நடக்குது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பொது வேட்பாளர் சொல்லி ஒரு ரூமர் வந்துட்டு இருக்குது, அது எங்க இருந்து வருது? யார்கிட்ட இருந்து வருது? எங்க இருந்து வருது? யார் சொன்னது? செய்திகளா இருங்க, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்காம செய்தி சரி. அதிமுக இருங்க, அதிமுக அறிவிக்கல, திமுக அறிவிக்கல, நாம் தமிழர் கட்சி அறிவிக்கல. ஆனா பொது வேட்பாளர் சொல்லி ஒரு நெருப்பு இல்லாமல் புகையாது. சும்மா இந்த கதையெல்லாம், இந்த வசனம், இந்த உதாரணம், இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் நிறைய நாங்களும் சொல்ல முடியும். இது திட்டமிட்டு வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தரப்புல இருந்து ஒரு பக்கம் தள்ளுற நடவடிக்கை. மாதேஷ், புரிஞ்சுக்க முடியல நீங்க? இதுதான் ஜான் ஆரோக்கிய அறிவை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா? நான் கஷ்டப்படல, நீங்க கஷ்டப்படுறீங்க. ஜான் என்ன முடிவு பண்றாரு பாத்தீங்களா? இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் கணிசமான வாக்கு பெறக்கூடிய இடத்துல இருக்காரு. அவருடைய வாத திறமையில வந்து பார்த்தீங்கன்னா வாய்ச்சல் மூலமா, அது கருத்தியல் மூலமா கணிசமான வாக்கு வச்சிருப்பார். ஒரு 20,000 வாக்குகள். இங்க மும்முனை போட்டியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இல்லாத இருந்த காலகட்டத்தில் இப்போ ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்கும். அப்போ ஒரு 20,000 வாக்குகள் பெற்றால் கூட பார்த்தீங்கன்னா அந்த மும்முனை போட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே டிசைடிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானுடைய அரசியல் தான், சீமானுடைய அந்த நாம் தமிழர் வாக்குகள் தான். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒரு அணியில் இருந்தாங்கன்னா வசதி, நமக்கு சௌகரியம். இது திமுக அதிமுக நாம் தமிழர் சேர்ந்து இருந்தாங்கன்னா நமக்கு சௌகரியம்னு நினைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனித்தனியா விமர்சனம் பண்ண வேண்டியதுல, இவங்க எல்லாம் வந்து கல்லாப்பட்டி கூட்டணி, புதிய கல்லாப்பட்டி கூட்டணி, ஓரணி, ஆமா அதெல்லாம் ஓரணி. சீமா எங்க தலைவர் ஒருத்தரை எதிர்க்கிறதுக்கு பாத்தீங்களா எத்தனை பேர் அணி சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ 1 to 1 வரணும்னு நினைக்கிறார். யாரு? ஜான். விஜய் நினைக்கல, ஜான் வர்றாரு. ஜான் ஆரோக்கிய தான் சார் அறிவே, ஒட்டுமொத்த அறிவே வந்து பாத்தீங்கன்னா நான் என்னைக்கு சொன்னாலும் நீங்க நம்ப போறது கிடையாது. ஏன்னா நான் ஜானோட பேசுறேன், எனக்கும் நண்பர் தான். இப்ப நம்ம 2 பேரும் பேசினுக்கோம், வந்து அண்டர் கிரவுண்ட்ல போயிருக்கலாம். யாரு? ஜான் ஆரோக்கியசாமி. இப்ப நம்ம 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கோம், அவர் கீழே போயிட்டு கூட இருக்கலாம். சோ அதனால வந்து அறிவாளியை நம்ம வந்து அங்கீகரிக்கணும் தானே, அது யாரா இருந்தாலும் சரி. அவன் எதிரணியில கூட இருந்துக்கிட்டோம், மாற்றுக்க சிந்தனை கூட இருக்கட்டும், ஆனால் வந்து ஒத்துக்கணும். நம்ம சீமானின் தனித்துவத்தை யாரும் சந்தேகப்பட வேண்டாம்ன்றீங்க. கரெக்ட். ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமையை சந்தேகிக்காதீங்க சார். நீங்க உள்ள இருந்துட்டு நீங்க தலைமையை சந்தேகிக்கிறது தப்பு இல்ல. ஒரு மன வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நீங்க நம்பினாதான் சார் உண்டு. நீங்க கோரி கிருஷ்ணா வரையும் இந்த வரும்போது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த ஆக்சிடென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாக் பீஸை கிழிப்பாங்க. அந்த மாதிரி கோரி கிருஷ்ணா வரைக்கும் நம்பிக்கை தானே. அதே மாதிரி உங்களே நம்புறாங்கல்ல, வெளியில போறாரு, போகும்போது எப்படி போனாரோ அதே மாதிரி வருவாரு, நம்புறாங்க. தடம் மாற மாட்டார் சீமான், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தடமாறு அப்படியே மாறினால் கூட பாத்தீங்கன்னா அந்த சுதந்திரத்தை அவர் கொடுக்கணும் சார். இங்க நீங்க தேர்தல் அரசியல இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு காலம் இப்படியே இருக்க முடியும்? அப்ப சில நேரங்கள்ல வந்து வெற்றிக்கான உத்தியை வந்து பாத்தீங்கன்னா வந்து வகுக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. வெற்றிக்காக கொள்கை சமரசமும் கிடையாது. நீங்க ஏன் அப்படி போறீங்க? இல்ல நான் கேட்கல சார், இழுத்து விடாதீங்க. நீங்க எந்த முடிவா இருந்தாலும் அது சீமானை எடுக்கட்டும், சர்வாதிகார தலைமை சீமானை எடுக்கட்டும். நான் தான் மீண்டும் சொல்றேன்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆபத்துல இருக்கிறாங்க சார். ஓகே, எல்லாருமே ஆபத்துல தானே இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு யமன் மாதிரி வந்து ஒருத்தர் வந்து அரசியல் வந்து அன்னைக்கு டேட்டுக்கு சொன்னேன். இது இன்னைக்கு சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒருமையில சொல்ல முடியாது, அவ்வளவுதான். இன்னைக்கே யமன் மாதிரி தான்.
விஜய். ஆமா, மற்றவங்க சொல்றேன், மற்ற கட்சிகள் சொல்றேன். மற்ற கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து அழிக்கிற இடத்துல தானே சார் அவங்க இருக்கிறாங்க. திருச்சி கிழக்குல திரு ஜான் ஆரோக்கியசாமியை போட்டி எடுக்கிறார். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன், ஜானோட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த தொடர்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டோடு முடிஞ்சிருச்சு, எனக்கு தொடர்பு இல்லை. ஆனால் ஒரு சில அனுமானங்களை நான் சொல்கிறேன். அனுமானம் தான் இது. ஜான் வந்து கண்டிப்பாக வந்து திருச்சி கிழக்கில் போட்டியிருக்கான 99% வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமாம், அது காரணம்னா நீங்கள் தான். யார்? நானா? ஆமாம், நீங்கள் உங்களை மாதிரி பல பேர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த அரசை வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல அவர் எப்படி இருப்பார், அவர் என்ன அரசு பதவியில் இருக்கிறாரா, இதெல்லாம் ஜெயலலிதா காலத்துல கேட்டிருக்கணும். அவ்வளோ அட்ராசிட்டி நடந்துச்சு. பேசியிருப்பீங்களா? சொல்லுங்க. கே ஏ கிருஷ்ணசாமின்னு ஒரு முன்னாள் அமைச்சர், கே ஏ கிருஷ்ணசாமி, அவர் சொன்னார், வீட்டில் இருக்க வேலைக்காரிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பதில் சொல்லக்கூடியதா இருக்காப்பான்னு சொல்லி புலம்புனார். அப்படிதான் ஒரு கதை இருக்கு. அன்னைக்கு டேட்டுக்கு பிரிண்ட் மீடியாவில் வந்த செய்திகள் இதெல்லாம். அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் பதவி காலியாச்சு. இதான் நடந்தது. நான் என்ன சொன்னா வந்து இந்த இடத்துல ஜான் ஆரோக்கியசாமி வந்து இன்னைக்கு வரல. இது போன்ற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், இந்த ஆதவர்ஜுனாவுக்கெல்லாம் முன்னாடி விஜய் அவர்கள் வந்து ஆட்சி, அதாவது கட்சியை தொடங்கி அந்த கட்சியை டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த கொடியை டிசைன் பண்ணி அத்தனை விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு முழு காரணம் யாருன்னு கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி. இதுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஏன்னா கட்சி அறிவித்த நாட்கள்ல இருந்து நம்ம வந்து நமக்கு தெரியும். அது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் எப்படி அட்வைஸ் பண்ணலாம், இவர் முதலமைச்சருக்கு எப்படி ஒரு அட்வைஸ் பண்ணலாம் அப்படிலாம் ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ ஒரு அதிகாரப்பூர்வமாக இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி இருக்குது. இது இந்த தாவேகா கிட்டத்தட்ட சர்க்கஸ் கம்பெனி தான். அப்போ அங்கே ஒரு ரிங் மாஸ்டர் தேவைப்படுது. சரிங்களா? அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிங்கம் என்னதான் ராஜாவாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மற்ற சிங்கம், ஏன்னா அதுவும் வந்து அங்கே சர்க்கஸ் கம்பெனியில் ஒன்றா தான் இருக்குது சிங்கமும். சரிங்களா? அப்போ மற்ற விலங்குகள் இருக்குல்ல, சிங்கம், சிறுத்தை, மற்ற வந்து புலி, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரிங் மாஸ்டர் தேவைப்படுது. அந்த ரிங் மாஸ்டராக வந்து ஜான் ஆரோக்கியசாமி அங்க வந்து தேவைப்படுறாரு. அவர் ஒரு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் ஒரு டெம்பரரி எம்ப்ளாயி. எது அவர் வந்து இல்ல சார், ஒரு அரசியல் ஆலோசகர். அவரு இதுகாரம் அவர் வந்து பின்னாடி இருந்து பேக் எண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணவரு. இன்னைக்கு ஃப்ரண்ட்ல வராரு அப்படின்னா அது சரியா? எனக்கு தெரியும் சார், சரியா அதுக்கு அவர் ரெடியா இல்ல வேற? இல்ல, எனக்கு விஜய் அவர்களே இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு பரிசு கொடுக்கறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், ஜானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கணக்கே வேற. அதனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டோ இப்ப சமீபத்துல அந்த காங்கிரஸோட கூட்டணி போடும்போது அந்த ஒரு சில இப்பதான் வருது. ஆனா உள்ளபடியே வந்து அரசியல் ஆசை அவருக்கு இருந்ததுன்னா தன்னை எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாவது நபரா காட்டிக்கிட்டு இருக்க முடியும் ஜான் நினைச்சா. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எண்ணம் இல்ல. அவருக்கு முடிச்சிட்டு டெல்லிக்கு போகணுன்ற எண்ணம் அவருக்கு. இதை முடிச்சுட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அட்வைசரா வந்து ஒரு கட்சிக்கு போகணும்னு அந்த இடத்துல தான் இருந்தார். ஆனால் இங்க இருக்கிற அந்த சூழல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து ஜான் ஆரோக்கியசாமின்ற அந்த இருப்பு தேவைப்படுது. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற, அதனால தான் நான் சொல்றேன், ஒரு சர்க்கஸ் கம்பெனியா இருக்கு. அப்ப அங்க ஒரு ரிங் மாஸ்டர் தேவைப்படுது. திரு விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதின்படி இது நடக்குது. அதுதான். ஆமா ஆமா, உண்மையிலே பாத்தீங்கன்னா அவருக்கு கண்டிப்பா நிக்கிறாரு. எங்க கிட்ட சில பேர் வந்து சேலஞ்ச் பண்ணவங்களா இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமி எந்த மாநாட்டுல எந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் பங்கேற்ற எல்லா நிகழ்ச்சியும் நீங்க எடுங்க, எங்கேயாவது வந்து ஜானோட முகத்தை நீங்க காட்டுங்க ஒரு போட்டோல. இல்ல விஜய் அவர்களும் சேர்ந்து இருக்க இப்ப கூட காட்டுங்க நீங்க. இல்ல இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு தரேன், யார் வேணாலும் இந்த காணொலி பாக்குற அத்தனை பேருக்கும் விஜயும் ஜானும் சேர்ந்து ஏன் இதை வெளியிடக்கூடாது? புரியுங்களா? விஜய் விருப்பப்படுகிறார், இது நடக்குதுன்றீங்க. விஜய் அவர்களுக்கு தேவை, இந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த தேவை வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்க விசுவாசம்ன்றது முக்கியம் சார். இல்ல சார், ஏற்கனவே கேபினெட் எல்லாம் ஃபில் ஆயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பெரிய கேபினெட்னா நீங்க பேசுறீங்க. நாளைக்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு அமைச்சர் பதவிக்கு போயிட்டு இல்ல ரிசைன் இல்லாம தேவையில்ல, வேற துறையை தூக்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிதியமைச்சர் கொடுக்கூடாதா என்ன ஜானுக்கு? ஆமா, அறிவார்ந்த நபர் சார். எந்த தகுதி, என்ன நான் சொல்லக்கூடிய தகுதின்னு கேட்டீங்கன்னா அறிவார்ந்த தகுதி சொல்றேன். நீங்க மற்ற விஷயத்தில் போயிடாதீங்க. அவர் தெலுங்கரு, அவர் வந்து எப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த பிரச்சனை இழுத்து விடாதீங்க. நான் என்னுடைய ஐடியாலஜி வந்து தமிழ் தேசியம் தான். ஆனால் இல்ல நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். நான் என்னுடைய ஐடியாலஜி ஜானுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி வரும். எப்படி திருச்சிக்கும் ஜான் ஆரோக்கியசாமி? அவர் ஏற்கனவே திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவர் படிச்சது திருச்சி தான் சார். அவரை பற்றி பல பேருக்கு தெரியல. அவர் ஏதோ பூர்வீகம் ஆந்திரா அப்படின்னு, அவர் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி தான். அவர் வேலை செஞ்சது 36 நாடுகளில் வேலை செஞ்சிருக்கிறாரு, 36 கம்பெனிகளில் வேலை செஞ்சிருக்கிறாரு. அது குறிப்பாக ஆப்பிள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான போஸ்ட் வந்துருக்காரு. ஒரு புல்லை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போதகரமாக ஆக்க முடியும் அவரால். ஒரு பூண்டு இருக்குல்ல, அதை ஒரு போதமாக்க முடியும். அந்த டேலண்ட் உள்ளவர். கரெக்டாக இருக்க நான் சொல்றது? இந்த பூண்டு பிராண்டிங் மாஸ்டர் புல் பூண்டை கூட பார்த்தீங்கன்னா போதமாக்கி காட்டுவார். அது பெரிய சாதனை இல்லை, பெரிய சாதாரண விஷயமா அது.
அதுக்காக நான் விஜய் ஒப்பிடுறேன் நீங்க நினைச்சிடாதீங்க. இல்ல இல்ல விஜய் ஏற்கனவே ஒரு கல்ட்டு தான். ஆனால் இந்த சினிமா கல்ட்டை வந்து நீங்க வந்து முதலமைச்சர் ஆக்கி காட்டார்ல, இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து திக்கி திணறாங்கல்ல. ம் கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகள் அரசியல் பண்ணவங்க எல்லாம் திக்கி திணறாங்கல்ல. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஜான் தான். ஆனா ஜானை வந்து குறைச்சி மதிப்பிட்டாங்க. அவர் அன்புமணிக்கு போனாரு, அவர் வந்து ஜெயிக்க முடியல, சீமான் அவர்கிட்ட போனாரு, அப்படி கிடையாது. யார்கிட்ட நம்ம வேலை செய்யறோமோ அவங்க கிட்ட இருந்து முழுமையான வந்து ஒத்துழைப்பு வரணும். ஏன் இன்னும் சொல்ல போனா என்னால் ஒரு படி மேலேயே போய் சொல்றேன், இந்த விஜய் அவர்கிட்ட இருந்தே ஒத்துழைப்பு வரல, சரியான வரல. இல்லைன்னா இந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்திருக்கும். ஒரு உண்மையான ஒரு வந்து ஒத்துழைப்பு வந்து விஜய் அவர்கிட்ட இருந்து வந்திருந்தா இன்னைக்கு மெஜாரிட்டி இந்த கூட்டணி கட்சிகள்லாம் தேவையே இல்லை, மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்து இருந்திருக்கும். ஆனா அதுக்கே அவருக்கு சப்போர்ட் கிடைக்கல, கஷ்டப்பட்டார். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவின்ற ஆசையில எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்திருக்க முடியும்னாக்கா என்னைக்கோ வந்து நிதியமைச்சர் பதவியில் உட்காந்துட்டு இருக்கலாம். இந்த நிமிடம் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இப்ப பிரச்சனை எழுப்புறாங்க, கூட்டணி கட்சியில எழுப்புறாங்க. இவர் யாரு, இவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மந்திரி சபை கூட்டத்தில் இவர் பங்கேற்பாரு அப்படின்னு ஒரு பிரச்சனையை எழுப்பும் போது, அப்போ இந்த சர்க்கஸ் கம்பெனிக்கு இவர் யாரு, பார்வையாளரா அல்லது ரிங் மாஸ்டர் ஒரு டெம்பரரி எம்ப்ளாயி, பர்மனன்ட் எம்ப்ளாயி இல்லை அப்படின்னு பேசும்போது, அப்போ அந்த சர்க்கஸ் கம்பெனிக்கு ஒரு பர்மனன்ட் எம்ப்ளாயா ஆகணும். அப்ப என்ன செய்யணும், அதுக்கான வேலை செய்யணும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ தேர்தலில் நிக்கணும். இப்ப 5 தொகுதி இடைத்தேர்தல் வேற தடை விதிச்சிருக்காங்க நீதிமன்றம் வேற, அதுல திருச்சி கிழக்கும் வேற சார் இருக்கு. ஆனால் வந்து நீங்க இந்த இடைக்கால தடையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இது இடைக்கால தடை தான் இது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தடை வந்து பாத்தீங்கன்னா 6 மாதம், உங்களுக்கு தெரியும் தேர்தல் கமிஷன் விதிப்படி வந்து 6 மாசத்துல வந்து தேர்தல் நடத்தி ஆகணும். அங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு வேணும். அதனால வந்து பார்த்தா இந்த இடைக்கால தடையெல்லாம் நீங்க பெருசா நினைக்காதீங்க. அது 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைக்கால தடை நீக்கப்படும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒன்று இருக்கு. ஸோ அடுத்தடுத்து வந்து பவர் சென்டர் இருக்குல்ல. ஜான் ஆரோக்கியசாமி திருச்சி கிழக்குல நின்னாருன்னா ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஏன்னா விஜய் வந்து எல்லா சார் நான் இதை எப்படி இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது, உங்களை நான் வெள்ளையந்தின்னு நினைக்கிறதா சார். இன்னைக்கு முதலமைச்சரா வந்து விஜய் இருக்கிறதுக்கு காரணமே ஜான் தான் சார். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து அவரால் ஜெயிக்க முடியாது சார். சரி, அத்தனை ஆயுதத்தை எடுப்பாங்க கையில. சாதாரண நீங்க அத்தனை பிரம்மாஸ்திரத்தை எடுப்பாங்க கையில இது ஜான் ஜெயிக்கிறதுக்காக. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க கற்பனை கூட நீங்க பண்ணி பார்க்காதீங்க. வெற்றி உறுதி ஜான். ஏதோ நான் வந்து நட்படிப்படையில் பேசுறேன்னு நினைக்காதீங்க, இருக்கிற உண்மையை பேசுறோம். அத்தனை ஆயுதத்தையும் எடுப்பாங்க திருச்சியில் ஜெயிக்கிறதுக்கு. அதனால ஒட்டுமொத்தமா 5 தேர்தலையுமே வந்து இப்ப எத்தனை 6 தொகுதி இருக்கா, 6லுமே 7 இருக்கு. 7லுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருங்க, இன்னும் கூட ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல. அந்த அத்தனை தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான அந்த உத்திகளை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்கிறதுக்கான அந்த வேலை தான் சார் நடக்குது. சரி சரிங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து அத்தனை தொகுதியும் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லும்போது ஜான் மட்டும் ஜெயிப்பாரான்னு சொல்லி கேட்கறது எப்படி இருக்கு பார்க்கலாம். ஜான் ஆரோக்கியசாமி நிற்கிறாரா தேர்தல்னு? நீங்க வந்து கண்டிப்பா நிற்க வாய்ப்பு அதிகம், அதை விஜயே விருப்பப்படுகிறார்ன்ற மாதிரி ஒரு பார்வையை சொல்றீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். அண்ணன் சீமான், அதே போல திரு ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட, ஏன்னா சீமான் ஜான் ஆரோக்கியசாமி கூட ஒரு பெரிய இது தொடர்பு இருக்கு, அதையுமே நம்ம எல்லாத்தையும் பொருத்தி கொண்டு வந்து இந்த பேட்டியை பேசியிருக்கோம். மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி செகவரா சார். நன்றி சார்.